வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோ சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம அழகு 2 விலங்குகளின் வாழ்க்கை, அதாவது விலங்குகள் எவ்வாறு வாழ்கிறது, அதோட வாழ்விடங்கள் எப்படி, அது என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடுது, அதோட வாயமைப்புகள்லாம் எப்படி இருக்கு, ஓகேங்களா? ஸோ பூச்சிகள் பறவைகளுடைய வாயமைப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் உணவு வலைன்னா என்ன, உணவு சங்கிலினா என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? அழகு 2 விலங்குகளின் வாழ்க்கை கற்றல் நோக்கங்கள் இப்பாட இறுதியில் மாணவர்கள் பெறும் திறன்கள் ஆவன. விலங்குகளின் பல்வேறு வாழ்விடங்களை வேறுபடுத்தி அறிதல். ஓகேங்களா? அதாவது விலங்குகளின் பல்வேறு வாழ்விடங்கள் வாழக்கூடிய இடங்களை வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது. விலங்குகள் உணவை எடுத்துக்கொள்ளும் விதம் பற்றி அறிதல். ஒவ்வொரு விலங்குகளும் எப்படி உணவை எடுத்துக்கணும்னு பார்க்கறது. விலங்குகளின் சுற்றுப்புறத்தையும் அவற்றின் உணவு முறைகளையும் அறிதல். அது எந்த மாதிரி சுற்றுப்புறத்தில் வாழுது, அதோட உணவு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. பறவைகள் மற்றும் பூச்சிகளின் மாறுபட்ட வாயுறுப்புகளை அறிதல். ஓகேங்களா? அதாவது பறவைகள் பூச்சிகளோட வாய்கள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஆனால் எல்லா பறவைக்கும் வாய் ஒரே மாதிரி இருக்காது. சுற்றுச்சூழலில் உணவு வலை மற்றும் உணவுச்சங்களின் முக்கியத்துவத்தை அறிதல். உணவு வலைன்னா என்ன, உணவுச்சங்கள் என்னன்னு அறிஞ்சுக்கிறது. ஆயத்த செயல்பாடு. ஓகேங்களா? நம்மளை ஆயத்தப்படுத்துறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி விலங்குகளை அடையாளம் கண்டு அவற்றின் பெயர்களை எழுது. ஓகேங்களா? என்ன விலங்குகள் இருக்கு? நத்தை, கிளி, முதலை, தும்பி, நாங்க தட்டான்னு சொல்லுவோம் எங்க ஊர் பக்கம். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புலி, மீன்கள். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இறக்கை உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறக்கை என்னது? இறகுகள். எது எதுக்கு இருக்கு? இந்த தும்பிக்கு இருக்கு, அப்புறம் இந்த கிளிக்கு இருக்கு. ஆம் அப்படின்னு உள்ள போறோம். அப்புறம் இறகுகள் உள்ளனவா, அதாவது இறக்கைக்கும் இறகுகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, உதாரணத்துக்கு இப்போ கிளிகள் எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கு இறக்கை இருக்கு. அந்த இறக்கை நம்ம ஒவ்வொரு முடியா நம்மளால பிடுங்க முடியும், அதுதான் இறகுகள்னு சொல்றோம். ஆம் அப்படின்னா இது கிளி. இந்த தும்பிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்தது இறக்கையா இருக்குது, தனியா பிரிக்க முடியாது. அப்ப அது தும்பின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? அப்புறம் அடுத்து இறக்கை இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப மிச்சம் உள்ளலாம் என்ன இருக்கு? இந்த புலி, மீன், முதலை, நத்தை, இந்த எல்லாமே இதுல வரும். இல்லைங்கிறதுல ரோமம் உள்ளதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோமம்னா நம்ம முடி, நம்ம உடம்புல முடி வளர்றது மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்குகள் உடம்புல இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா மீன்களுக்கோ முதலைக்கோ நத்தைக்கோ ரோமங்கள் கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷன் டைகருடைய, அதாவது புலியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட முடியை நீங்க பார்க்கலாம், ரோமங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரோமம் இருக்குதுன்னா ஆமாம்னா அது புலி. இல்லைன்னு பார்க்கும்போது அப்புறம் ஓடு இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆம்னு சொல்லிட்டா இல்லை நத்தைக்கு மட்டும் மேலே இந்த பார்த்தீங்களா முதுகுல இருக்கு பார்த்தீங்கன்னா ஓடு. ஸோ ஓடு இருந்துச்சுன்னா ஆம் அப்படின்னா அது நத்தை. ஓகேங்களா? அப்புறம் ஓடு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன கேள்வி கேட்குறாங்க, துடுப்புல தான் கேட்குறாங்க. துடுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்களுக்கு இருக்கும் பாருங்க, நம்ம மீன்களுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, இந்த இருக்கு பாருங்க, இதை துடுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ துடுப்பு இருந்தால் மீன்கள், அது இல்லைன்னா அது முதலை. ஓகேங்களா? ஒன்று, பல்வேறு சுற்றுச்சூழலில் வாழும் விலங்குகள். இப்புவியானது லட்சக்கணக்கான விலங்குகள் வாழ இடத்தை அளிக்கிறது. இந்த பூமியில எடுத்துக்கிட்டோம்னா லட்சக்கணக்கான விலங்குகள் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த பூமி ஒரு வாழ்விடமா அமைஞ்சிருக்கு. ஓர் உயிரினம் வாழும் இடமே அதன் வாழ்விடம் எனப்படும். நம்ம இருக்கிற வீடை நம்ம இருக்கிற இடத்த வீடுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு உயிரினம் வாழும் இடம் அதோடைய வாழ்விடம் எனப்படும். அதாவது இயற்கையாகவே அந்த விலங்கு எங்க வாழுதோ அதை அதோட வாழ்விடம் நம்ம சொல்றோம். ஒரு உயிரினம் உயிர் வாழ அடிப்படை தேவைகளான உணவு, நீர், இருப்பிடம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு ஏதுவான சூழல் போன்றவை அதன் வாழ்விடத்தில் காணப்படுகிறது. அதாவது அதோட வாழ்விடத்தை எப்படி எடுத்துக்கிடுதுன்னா, அதுக்கு தேவையான உணவு இருக்கணும், அங்க தண்ணி இருக்கணும், அப்புறம் இருப்பிடம் தங்கணும், அங்க அது இருக்கிற மாதிரி, அதாவது இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். அப்புறம் இனப்பெருக்கத்துக்கு ஏதுவானது ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப மீன்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? தண்ணிக்குள்ளதான் அதோட இனத்தை பெருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குக்குமே அதோட சூழல் அதோட இனத்தை பெருக்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்கணும். இந்த நாளும் உள்ள இடத்துல தான் அந்த விலங்கு தன்னுடைய வாழ்விடத்தை அமைச்சிருக்கும். வாழ்விடமானது மிகப்பெரிய காடாகவோ சிறிய இலையாகவோ இருக்கலாம். அதாவது வாழ்விடம் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம மனுஷர்களை எடுத்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தெருவில் தூங்குறாங்க. சிலவர் வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கு. சிலவர் வீடு எப்படி இருக்கு, கொஞ்சம் பெரிய வீடா இருக்கு. சிலர் வீடு பெரிய மாளிகமா இருக்கு. ஸோ மனுஷனே பார்த்தீங்கன்னா அவனுடைய பொருளாதாரத்துக்கு தக்கன தன்னுடைய வீடோட அளவு கூட குறைய வச்சிருக்கான். அதே மாதிரி விலங்குகள் பார்த்தீங்கன்னா சின்ன இலையில இருந்து ஆரம்பிச்சு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு அடியிலேயே முட்டைகள் போட்டுருவோம். சில இலைகளை திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ள என்ன அப்படியே அந்த இலைக்கு அடியில பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியா என்ன இருக்கும், ஒரு சின்ன சின்ன உருண்டையா இருக்கும், சின்ன சின்ன முட்டையா இருக்கும். ஓகேங்களா? அங்கதான் அதோட வாழ்விடும். அதுல இருந்து அந்த முட்டைகள் பொறிஞ்சு அதுல இருந்து சின்ன லார்வா அந்த இலையை சாப்பிட்டு அங்கதான் உயிர் வாழும். ஓகேங்களா? அப்ப அந்த சின்ன பூச்சிகளுக்கு அந்த இலையே அதோட வாழ்விடமா இருக்கு. ஆனா சிங்கம், புலி, கரடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காடுகள்ல உள்ள வாழுது. ஓகேங்களா? அதே வாழ்விடமானது சிறுசுல இருந்து ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் இருக்கலாம். அது சின்ன இலையா இருக்கலாம், பெரிய காடா இருக்கலாம். ஒவ்வொரு விலங்கும் வெவ்வேறு சூழ்நிலையில் வாழுகிறது. ஆமா, ஒவ்வொரு விலங்கும் வெவ்வேறு சூழ்நிலையில வாழுது. எடுத்துக்காட்டாக திமிங்கலம் கடலிலும் நீர்வாழிடம், நரி காட்டிலும் நிலவாழிடம் வாழ்கின்றன. ஓகேங்களா? திமிங்கலம் கடலை வாழுது, அதை நீர்வாழிடம் சொல்றோம். நரி காட்டுல நிலவாழிடம் சொல்றோம். அது என்னன்னு இப்ப கீழே பார்த்தலாம்.
நிலவாழிடம். நிலத்தில் வாழும் விலங்குகள் நிலவாழ்வன எனப்படும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா, அதாவது ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா வந்து, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா வந்து, நிலத்துல வாழக்கூடியவங்களை வந்து நிலவாழ்வனன்னு சொல்றோம். அவ்வளவுதான். நிலத்தில் வாழும் விலங்குகள் நிலவாழ்வன எனப்படும். அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா எறும்பு வந்து தனியில வாழ முடியாது, நிலத்துலதான் இருக்கும். பூனை, சிங்கம், ஓகேங்களா. நம்ம மனிதன் கூட சொல்லலாம், மனிதன் நிலத்துலதான் வாழ்றோம். ஓகேங்களா. சில நில வாழ்விடங்கள் பின்வருமாறு. இப்ப நிலத்தில் வந்து சில வாழ்விடங்கள் வகைகளை பார்ப்போம். சமவெளி, காடு. சமவெளினா பாத்தீங்கன்னா மனுஷங்கள் வாழக்கூடிய இடங்கள் நம்ம வந்து சமவெளின்னு சொல்றோம். இந்த பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த இடமான பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். அந்த வீடு கட்டுறதுக்கு வாட்டமாக நமக்கு வந்து தேவையானதாக இருக்கும். சரிங்களா. அது சமவெளினா வந்து சமமான வெளி. அவ்வளவுதான். எலி, இந்த இங்க எலி இருக்கு. பசு, இந்த இங்க 2-3 பசுகள் இருக்கு. அப்புறம் ஒட்டகம் படத்துல கொடுக்கல. கோழி, இந்த கோழி சேவரோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. போன்றவை சமவெளியை வாழிடமாக கொண்டுள்ளன. இது வந்து குதிரை. இதெல்லாம் வந்து அதாவது நில வாழ்விடத்துல சமவெளியில வாழக்கூடிய விலங்குகள். காடு, மான், இந்த இங்க மான்கள் இருக்கு. நரி, இந்த இங்க நரிகள் இருக்கு. காட்டெருமை இங்க இருக்கு. கரடி விட்டுட்டேன், கரடி இந்த இங்க இருக்கு. கரடி இருக்கா. போன்றவை காடுகளை வாழ்விடமாக கொண்டுள்ளன. சரிங்களா. நீர் வாழிடம். இப்ப நில வாழ்விடம் பார்த்து நீர் வாழ்விடத்தை பத்தி பார்ப்போம். நீரில் வாழும் உயிரினங்கள் நீர் வாழ்வன எனப்படும். எப்படி நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து நில வாழ்வன சொல்ல மாதிரி, நீரில் வாழும் உயிரினங்கள் வந்து நீர் வாழ்வன எனப்படும். அவ்வளவுதான். நிலத்தை தூக்கிட்டு அப்படியே நீர்னு போட்டீங்கன்னா முடிஞ்சது. எடுத்துக்காட்டு மீன், டால்பின், நண்டு. இதெல்லாம் வந்து தண்ணீர் நீரில் வாழக்கூடிய உயிரினம். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீர் வாழ்விடமும் 2 வகையா பிரிக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து நிலத்தை வந்து சமவெளியின் காடுன்னு பிரிச்ச மாதிரி இங்க நீர் வாழ்விடத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. நன்னீர் வாழிடம், ஓர்நீர் வாழிடம். ஓகேங்களா. ஸோ வந்து என்னன்னு பார்த்தலாம். நன்னீர் வாழிடம்னு பார்த்தீங்கன்னா குளம், ஏரி, ஆறு போன்றவை நன்னீர் வாழ்விடங்கள், அதாவது நன்னீர் வாழ்விடங்கள் ஆகும். இதில் உள்ள தண்ணியை குடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கடல் தண்ணி மாதிரி உப்பு இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம அது வந்து நன்னீர் வாழிடம் நம்ம சொல்றோம். இவற்றில் பல வகையான மீன்கள், இந்த மீன்கள் இருக்கு. ஆமைகள், இந்த ஆமைகள் இருக்கு. நன்னீர் மட்டிகள். நன்னீர் மட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்க நெட்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன், இணையதளத்துல இருந்து. இந்த மாதிரி வந்து நம்ம சிப்பி மாதிரியே வட்டமா இருக்கும். ஓகேங்களா. இதுவும் மெதுவாக நகர்ந்து தான் போகக்கூடியது. ஓகேங்களா. இதுதான் வந்து நன்னீர் மட்டிகள். ஓகேங்களா. இங்க இருக்கு பாருங்க, இந்த படத்துல போட்டிருக்காங்களா, முத்துக்கள் மாதிரி உள்ள போட்டிருக்காங்களே, இதான் நன்னீர் மட்டிகள். ஓகேங்களா. இவற்றில் பல வகையான மீன்கள், ஆமைகள், நன்னீர் மட்டிகள், நண்டுகள் போன்றவை வாழ்கின்ற நண்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நன்னீர் வாழிடம். இப்ப ஊர் நீர் வாழிடம். ஊர் நீர், உப்பு எல்லாமே ஒண்ணுதான். உப்பு நீர் வாழிடம் சொல்லலாம், ஊர் நீர் வாழிடம் சொல்லலாம். கடல்களும் பெருங்கடல்களும் ஊர் நீர் வாழ்விடங்கள் ஆகும். ஓகேங்களா. நிறைய பேர் சந்தேகம் வரலாம், கடல்னா என்ன, பெருங்கடல் என்ன சொல்லலாம் வந்து. அதாவது ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். ஆனா எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்ப பொதுவாக நம்ம கடல்கள்னு சொல்லும் போது நம்ம அந்த பீச்சில் வந்து கரைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, வந்து அதாவது கடலோட அந்த முடிவுல வந்து நிலப்பகுதிகள் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து கடல் முடிகிற இடத்துல நிலப்பகுதிகள் இருக்கோ நம்ம அந்த பகுதியை வந்து கடல்கள்னு சொல்றோம். பெருங்கடல்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்த சுத்தி பார்த்தோம்னா வந்து அதுக்கு வந்து என்னது, கரைகளே இருக்காத நம்ம வந்து பெருங்கடல்கள்னு சொல்றோம். சரிங்களா. இவற்றில் சுறா மீன், இந்த இருக்கு சுறா மீன் இருக்கு. அப்புறம் ஜெல்லி மீன், இந்த இருக்குது ஜெல்லி மீன். அப்புறம் கடல் பாம்புகள் இல்லை, நான் அந்த நெட்ல இருந்து ஒன்று இணையத்திலிருந்து எடுத்து போட்டிருக்கேன். இது கடல் பாம்பு, ஜெல்லி மீன் பார்த்துட்டோம் நம்ம. அப்புறம் கடல் பாம்புகள், நட்சத்திர மீன்கள், இந்த இருக்கு இல்லையா, ஸ்டார் ஃபிஷ். ஓகேங்களா. இது வந்து கடற்குதிரை போன்றவை வந்து ஊர்நீர் வாழ்விடத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள். இணைப்போம். நீர் வாழ்வன மற்றும் நில வாழ்வனவற்றின் பெயர்களை அவற்றுக்குரிய வாழ்விடத்துடன் இணைக்க. ஓகேங்களா. இப்ப நீர் வாழ்வனு சொல்லியிருக்காங்க, அது நன்னீரா ஊர்நீரான்னு சொல்லலாம். நம்ம வந்து ரெண்டையுமே வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நன்னீர் மட்டி, நட்சத்திர மீன், அப்புறம் திமிங்கலம், அப்புறம் தவளை, இதெல்லாம் வந்து தண்ணீர் வாழக்கூடியது. அப்புறம் அதே மாதிரி நண்டு, கடற்குதிரை, அதுவும் தண்ணீர் வாழக்கூடியது. இப்ப நில வாழ்வனத்துக்கு வந்துருவோம். பன்றி, மான், நாய், புலி, இதெல்லாம் நிலத்தில் வாழக்கூடியது. அதே மாதிரி குரங்கு, ஒட்டகம், குதிரை, சிங்கம், யானை, காகம், அதுவும் நிலத்தில் வாழக்கூடியது. உதவி செய்வோம். ஒரு ஊரில் இயங்கி வந்த உயிரியல் பூங்காவை திடீரென சில காரணங்களால் மூட முடிவு செய்தனர். ஒரு ஊர்ல வந்து ஒரு உயிரியல் பூங்கா இருந்திருக்கு, அது சில காரணங்களால் அது பண்ணிட்டாங்க, அந்த பூங்காவை மூடிட்டாங்க, அதாவது செயல்படலை. அதில் உள்ள விலங்குகள்லாம் கொண்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல அவங்க போய் சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா. எனவே அங்கிருந்த விலங்குகளை அவற்றின் வாழ்விடத்தில் சேர்க்க முடிவு செய்தனர். அவர்கள் எந்த விலங்கை எந்த வாழ்விடத்தில் சேர்த்திருப்பார்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க. சமவெளி, காடு, குளம் 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வான்கோழி இத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நம்ம நார்மல் கோழியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பூனை, கழுதை, ஒட்டகம், காகம், மயில், பன்றி.
நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த எல்லா விலங்குகளையுமே உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க வந்து இதை பார்த்து அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் காட்டில் என்ன இருக்கும்? புலி, கரடி, சிங்கம், யானை, வரிக்குதிரை, ஒட்டகச்சிங்கம் நம்ம காட்டில் இருக்கும். குளத்துல வந்து நண்டு, மீன், வாத்து, ஆமை அதெல்லாம் வந்து குளத்துல இருக்கும். கண்டுபிடிப்போம். வாழ்விடத்தின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக. சிங்கம், யானை, குரங்கு இதெல்லாம் நிலத்தில் வாழக்கூடியது. திமிங்கலம் மட்டும் தண்ணீர் வாழக்கூடியது, நம்ம அதை முட்டை போட்டோம். சுறா மீன், ஜெல்லி மீன், நட்சத்திர மீன்லாம் தண்ணீர் வாழக்கூடியது. நம்ம நாயை மட்டும் நிலத்தில் வாழக்கூடியதை வட்டம் போட்டோம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளுக்கு உரிய விலங்கின் பெயரை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? 8 கைகளை கொண்டவன் கடலிலே வாழ்பவன் அப்படின்னா வந்து ஆக்டோபஸ். ஆக்டோ அப்படின்னா வந்து லாட்டின் மொழியில வந்து 8ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 8 கால்கள் இருக்கும். இங்கிட்டு ஒரு 4, இங்கிட்டு ஒரு 4. இதுதான் ஆக்டோபஸ். பறக்க முடியாதவன் ஆனால் நன்றாக நீந்துபவன். இதுக்கு வந்து இறக்கை மாதிரி 2 அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பறக்க முடியாது. ஆனால் மீன்கள் மாதிரி வேகமாக நீந்தக்கூடியது வந்து பென்குயின். கடலில் வாழ்வனவற்றில் மிகப்பெரியவன் யாரு? திமிங்கலம். இந்த உலகத்திலே உள்ள விலங்குகளே ரொம்ப பெரியது வந்து திமிங்கலம். இதோட வெயிட் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை எடை எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 யானைகளுக்கு ஒரு திமிங்கலத்தோடைய வெயிட் சமமாக இருக்கும். ஒரு யானையை பார்த்தீங்கன்னா வந்து 1000 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ 30 யானைன்னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 வரைக்கும் இதோட வெயிட் இருக்கும். இந்த திமிங்கலத்துடைய எடை வந்து. நீர்ப்பறவை வந்து வாத்து. வாத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இறக்கை உண்டு. வாத்துகளே நிறைய வகைகள் இருக்கு. நிறையான வகைகள் பார்த்தீங்கன்னா பறவைகள் மாதிரி பறக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால இதை வந்து பறவைன்னு சொல்றோம். தண்ணீரை வாழ்றான இது வந்து நீர்ப்பறவை நம்ம சொல்றோம். நீரில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும் வண்ணம் தருக. இங்க கொடுத்துருக்க அந்த 4மே நீரில் வாழக்கூடியதான். ஓகேங்களா? இது வந்து மீன், இது ஆமை, இது வந்து சுறா மீன், இது வந்து கடற்குதிரை. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் கலர் கொடுக்கல, ஏன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்படியே கலர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணேன், இணையத்திலிருந்து சில படங்கள் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்க இந்த படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி கலர்கள் எல்லாம் வந்து இது இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இதுக்கு வண்ணங்களை தீட்டிக்கலாம். மேலும் அறிவோம். மரத்தில் வாழ்வன. குரங்கு, அணில் போன்ற விலங்குகள் மரங்களில் வாழ்கின்றன. எனவே இவை மரத்தில் வாழ்வன எனப்படும். எப்படி நிலத்தில் வாழ்வனவற்றை வந்து நில வாழ்வனன்னு சொன்னோமோ, நீரில் வாழ்கின்ற உயிரினங்களை வந்து நீர் வாழ்வன சொன்ன மாதிரி மரத்தில் வாழ்வனவற்றில் வந்து மரத்தில் வாழ்வன அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? மரத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை வந்து மரத்தில் வாழ்வன அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே இவை மரத்தில் வாழ்வன எனப்படும். அதாவது மரங்களில் வாழ்கின்றனால இது வந்து மரத்தில் வாழ்வன எனப்படும். அவ்வளவுதான். காகம், பறந்து போன்றவை பறக்கக்கூடியவை இவை பறவைகள் எனப்படும். இதெல்லாம் பறக்க முடியுமா? அதெல்லாம் வந்து பறவைகள் எனப்படும். இரு வாழ்விகள்னா இருவேறு வாழ்விடங்களை கொண்டவற்றை வந்து இரு வாழ்விகள் சொல்றோம். தேரை, தவளை போன்றவை நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. எனவே இவை இரு வாழ்விகள் எனப்படும். ஓகேங்களா? அதாவது தேரை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, வந்து தவளை மாதிரியே இருக்கும். ஆனா அதோட வந்து நிறம், அப்புறம் அதோட நீளம், கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து எப்படி இருக்கும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எது தவளை எது தேரை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விலங்குகளை அவற்றின் வாழ்விடத்துடன் இணைக்க. பென்குயின் வந்து துருவ பகுதியில் காணப்படும். அது பனிகள் நிறைந்த பகுதிகளில் காணப்படும். இது வந்து போர்க்கு பயன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து முள்ளம் பன்றின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது சாந்தமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய முடிகள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோவப்படும் போது இந்த ஒவ்வொரு முடியும் பார்த்தீங்கன்னா அப்படி முள்ளு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால அதை வந்து எந்த ஒரு விலங்குமே அதை வந்து பக்கத்துல போக முடியாது. அதே மாரி அது பக்கத்துல போச்சுன்னா அந்த முள்ளை வந்து அது அம்பு மாதிரி என்ன பண்ணும், அப்படியே எய்திரும். உடம்பை வந்து சிலுத்துச்சுன்னா வந்து அந்த முள்ளு வந்து பாஞ்சு போய் அந்த எது தாக்க வர அதை வந்து அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? தாக்கும். அந்த மாதிரி இதோட உடலமைப்பு இருக்கு. இது வந்து முள்ளம்பன்றி. இது காடுகள்ல இருக்கும். முதலை பார்த்தீங்கன்னா வந்து நன்னீர்லையும் வாழக்கூடியது, ஊர் நீர்லையும் வாழக்கூடியது. ஓகேங்களா? அதனால 2ம் போட்டிருக்கேன். ஒட்டகம் பார்த்தீங்கன்னா பாலைவனங்களில் வாழும். இது சுறாமீன் வந்து ஊர் நீர், அதாவது நன்னீர்ல இருக்காது, ஊர் நீர்ல மட்டும்தான் இருக்கும். கரடி வந்து இது வந்து வெள்ளையாவே இருக்கனால வந்து இது வந்து துருவ பகுதியில் வாழக்கூடியது. இது வந்து திமிங்கலம், இது வந்து ஊர் நீர்ல தான் இருக்கும். சிங்கம் வந்து காடுகள்ல இருக்கும். பறவை இது வந்து பருந்துமா இருக்கு, இதுவுமே வந்து காடுகள்ல இருக்கும். தவளை வந்து நெட்ல பார்த்தேன், நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடல்ல அதிகமா தவளை இருக்க மாதிரி போடல. அதனால வந்து தவளை வந்து நன்னீர்ல நான் போட்டிருக்கேன். இணைப்பும் விலங்குகளை அவற்றின் வாழ்விடத்துடன் இணைக்க. தேனி வந்து தேன்கூடுகள் இருக்கும். சிலந்தி வந்து இந்த மாதிரி வலைகளில் வாழும். சிங்கம் வந்து குகைகளில் வாழும். மீன்கள் வந்து இந்த மாதிரி குளங்களில் வாழும். பறவை வந்து இந்த மாதிரி மரங்களில் வந்து கூடு கட்டி வாழும். மண்புழு வந்து மண்ணில் வாழும். பின்வரும் விலங்குகளின் உணவுகளை எடுத்து எழுதுக. ஓகேங்களா? கோழின்னு பார்த்தீங்கன்னா தானியங்களை சாப்பிடும். தானியங்கள் என்னென்ன இருக்கு? அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த இலைகள், புல் எல்லாத்தையுமே இந்த கோழி சாப்பிடும். ஓகே. பூனை நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பூனை வந்து
வந்து வீட்டில் உள்ள பால் தேர் தான் சாப்பிட நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு தான். பட் நம்ம வந்து அதை வந்து நம்ம பழக்கிட்டோம். அந்த மாதிரி வந்து வீட்டு விலங்காக மாற்றுறதுனால அதுவும் என்ன பண்ணுச்சு, காலத்துக்கு தக்கன வந்து பால், தயிர், ஓகேங்களா, அப்புறம் வந்து கருவாடு, மீன்கள், அப்புறம் சோறு, அப்புறம் பிஸ்கட், அது மாதிரி நீங்கள் எது போட்டாலுமே சாப்பிடும். இது வந்து ஆடு பார்த்தீங்கன்னா மெயினாக புல், தலை, கீரைகள், அப்புறம் காய்கறி கழிவுகள், அப்புறம் பழங்களுடைய கழிவுகள் இதெல்லாம் சாப்பிடும். ஓகேங்களா. அப்புறம் முயல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற விலங்குகளோட வித்தியாசமானது என்னன்னா இந்நேரம் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நான் அந்த கொரோனா டைம்ல 2 சின்ன முயல்குட்டி வாங்கி வளர்த்து ரொம்ப அருமையாக வளர்ந்தது. பட் ஆனால் இறந்து போச்சு. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்நேரம் பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா கேரட்டு, அப்புறம் வந்து இது அதே மாதிரி காய்கறிகள், அப்புறம் பழங்கள், கீரைகள், முட்டைக்கோசு காம்பு, இது மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியது. இது வந்து புலி உங்களுக்கு தெரியும். புலி பசித்தாலும் புல்லை தின்னான்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ அது வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய விலங்கினம். அது இங்கே மானம் சாப்பிடும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.